வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். இந்தியாவில் இருந்து சட்டவிரோதமான முறையில் 104 கிலோகிராம் கேரள கஞ்சாவை 2 படகுகளில் கடத்தி வந்த மூவர் இன்று யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாணம் உதயபுரம் பகுதி கடற்பரப்பில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் இக்கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. உதயபுரம் பகுதியைச் சேர்ந்த 24, 25 மற்றும் 27 வயதுடைய 3 இளைஞர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபர்களை யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கைவேலி கிராமத்திற்குள் அத்துமீறி நுழைந்து காட்டு யானையால் பயன் தரு 40 தென்னை மரங்கள் அளிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு கோம்பாவில் கிராமத்தில் காட்டு யானை ஒன்று புகுந்து 40 பயன் தரும் தென்னை மரங்களை அடித்து அழித்துள்ளதுடன் அண்மைய காலங்களாக காட்டு யானைகள் அத்துமீறி குடியிருப்பு பகுதிகளிலும் வயல் நிலங்களிலும் நுழைந்து பயிர்களை அழித்து வருகின்றதாகவும் அப்பகுதி மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். வவுனியாவில் பெரும்போக நெல் அறுவடைக்கான பணிகள் நடைபெற்று வருவதாக கமநல அபிவிருத்தி உதவி ஆணையாளர் க விமலரூபன் தெரிவித்தார். இம்முறை வவுனியா மாவட்டத்தில் 60,831 ஏக்கரில் பெரும்போக நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தற்போது வரை 11,490 ஏக்கர் அளவில் நெல் அறுவடை செய்யப்பட்டுள்ளது. கடந்த வருட இறுதியிலும் இவ்வருட ஆரம்பத்திலும் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக 2,547.5 ஏக்கர் விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் அழிவடைந்தமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட விடத்தல் தீவு குளப்பகுதியில் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான கேரள கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளன. மன்னார் அடம்பன் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. இதன்போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த 13 பொதிகளை கொண்டு கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. சுமார் 28 கிலோ நிறையுடைய 42 லட்சம் பெறுமதியான போதைப் பொருளே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணை அடம்பன் போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் பல மாவட்டங்களில் காற்றின் தர அளவு ஓரளவு ஆரோக்கியமற்றதாக காணப்படுவதால் இயலுமானவரை முகக்கவசங்களை அணியுமாறும் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுமாறும் அரசாங்கம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. வடக்கில் இருந்து வரும் மாசுபட்ட காற்று இவ்வாறு காற்றின் தரம் குறைவதற்கு காரணம் என்றும் நாடு முழுவதும் காற்றின் தர அளவுகள் எதிர்வரும் நாட்களில் ஓரளவு ஆரோக்கியமற்றதாக இருக்கும் என்று மோட்டார் போக்குவரத்து துறையின் வாகன உமிழ்வு சோதனை பிரிவு தெரிவித்துள்ளது. தற்போது குருநாகல், கண்டி, காலி, ரத்னபுரி, எம்பிலிப்பேட்டிய, திருகோணமலை மற்றும் அம்பாந்தோட்டை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் காற்றின் தரம் சற்று ஆரோக்கியமற்ற மட்டத்திலும் வவுனியா, நுவரெலியா, புத்தளம், முல்லைத்தீவு, பொலன்னறுவை மற்றும் அனுராதபுரம் ஆகிய இடங்களிலும் மிதமான அளவிலும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 1 கிலோகிராம் நெல்லுக்கு வழங்கப்படும் விலைகளை அரசாங்கம் இன்று நெல் சந்தைப்படுத்தல் சபை மூலம் அறிவித்துள்ளது. நெல் சந்தைப்படுத்தல் சபை நெல் கொள்முதல் செய்யும் விலைகளை அறிவிப்பதற்காக இன்று காலை விசேட ஊடக சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அதில் விவசாய அமைச்சர் கே.டி. லால்காந்த் மற்றும் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன ஆகியோரும் கலந்து கொண்டனர். இதன்போது உரையாற்றிய அமைச்சர் கே.டி. லால்காந்த், நாங்கள் உலர் நெல்லினையே கொள்வனவு செய்வோம். நாட்டரிசி நெல் 1 கிலோகிராமை சந்தைப்படுத்தல் சபை 120 ரூபாவுக்கு கொள்வனவு செய்யும். அதேவேளை 1 கிலோகிராம் சம்பா நெல் 125 ரூபாவுக்கு கொள்வனவு செய்யப்படும். அதேபோல் 1 கிலோகிராம் கிரி சம்பா நெல் 132 ரூபாவுக்கு கொள்வனவு செய்யப்படும். அரிசியின் விலை குறித்து சிந்தித்தும் விவசாயிகளின் உற்பத்தி செலவுகளையும் கருத்தில் கொண்டும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்றார். மத்தள சர்வதேச விமான நிலையத்தால் வருடாந்தம் தொடர்ச்சியாக 3.2 பில்லியன் ரூபாய் நட்டத்தை எதிர்நோக்குவதாக துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நட்டத்தை குறைப்பதற்கான திட்டங்கள் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாக பிரதி அமைச்சர் ருவான் கொடிதுவக்கு கூறியுள்ளார். மத்தள விமான நிலையத்திற்கு வரும் விமானங்களுக்கு தரையிறங்கும் கட்டணத்தில் இருந்து விலக்களிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இத்தீர்மானத்தின் ஊடாக 6 விமான நிறுவனங்கள் மத்தள விமான நிலையத்தில் தமது விமானங்களை தரையிறக்க இணங்கியுள்ளன. மத்தள விமான நிலையத்தின் ஊடாக வருடாந்தம் 1 லட்சம் பயணிகள் மாத்திரமே வருகை தருவதாகவும் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கையை 2 லட்சமாக அதிகரிக்க திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மத்தள விமான நிலையத்தை சுற்றியுள்ள 17 கிலோமீட்டர் நீளமான பாதுகாப்பு வேலியும் பாவனைக்கு உகந்த நிலையில் இல்லை எனவும் விமான நிலையத்தை நவீனமயமாக்கவும் பாதுகாப்பை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ருவான் கொடிதுவக்கு தெரிவித்தார்.
இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.